அனைவருக்கும் வணக்கம். நேற்று 30 ஜூலை 2025 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொன்னது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தவறுகள், டைப்பிங் மிஸ்டேக், காப்பி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிளாஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். செபி ஸ்டடிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் 1783 கரண்ட் பேஜ், 22 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் லிமிடெட் 166 கரண்ட் பேஜ், 2007 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 3% டவுன் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் 118% உயர்த்திருக்கு. காரணம்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம், ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரெண்டுமே உயர்ந்திருக்கு. அதுமாதிரி டேக்ஸ் இந்த வாட்டி கம்மியாக பே பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர் லிமிடெட் 503 கரண்ட் ப்ரைஸு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 93 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 98% டவுன் ஆயிருக்கு. இந்த டவுனுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதர் இன்கமில் இதே குவார்ட்டரில் பெரிய அமௌண்ட் 5150 கோடி வந்துச்சு. அந்த 5150 கோடி இந்த குவார்ட்டரில் வரல. அந்த காரணத்தினால தான் இது பெரிய டவுன் மாதிரி தெரியுது. மற்றபடி கம்பெனி ஒரு 9% இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. அந்த அதர் இன்கம் தவிர்த்து பார்த்தோம்னா, ஆட்டோ கார்பரேஷன் ஆஃப் கோவா லிமிடெட் 1805 கரண்ட் பேஜ், 23 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 26%, நெட் ப்ராஃபிட் 29% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட் தான் ஈரோனியில். ரிலாக்ஸ் ஆஃப் ஃபுட்வேர்ஸ் லிமிடெட் 483 கரண்ட் பேஜ், கிட்டத்தட்ட 49 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13% டவுன் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதர் இன்கமும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட் 504 கரண்ட் பேஜ், 224 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 19% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, ரிசல்ட் டவுனாக இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் 3209 கரண்ட் ப்ரைஸ், 4377 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே 20% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிசல்ட்டு. மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட் 690 கரண்ட் ப்ரைஸ், 230 கோடி ப்ராஃபிட். சேல்ஸில் பெரிய மாற்றம் இல்லை. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 78% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதர் இன்கம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் நெட் ப்ராஃபிட் சூப்பரான ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் 203 கரண்ட் ப்ரைஸ், 428 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 11% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 292 கரண்ட் ப்ரைஸ், 16 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 49%, நெட் ப்ராஃபிட் 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சூப்பரான ரிசல்ட் தான். ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 636 கரண்ட் ப்ரைஸ், 66 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 49%, நெட் ப்ராஃபிட் 51%. ஸோ கிட்டத்தட்ட 50% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ரிசல்ட்டு. மொயில் லிமிடெட் 347 கரண்ட் பேஜ், 51 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 29%, நெட் ப்ராஃபிட் 66% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே டவுனாக இருக்குது. சாந்தி கேஸ் லிமிடெட் 552 கரண்ட் பேஜ், 22 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 3% டவுன் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் 5% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனதுனால நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஇஎஸ்சி லிமிடெட் 177 கரண்ட் பேஜ், 44 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் லிமிடெட் 13,805 கரண்ட் பேஜ், 192 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 137% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஈரோனியில். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 289 கரண்ட் பேஜ், 3631 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, அதான் டவுன் ஆயிருக்கு. ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் 2087 கரண்ட் பேஜ், 1336 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 8% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுன். சர்லா பர்ஃபார்மன்ஸ் ஃபைபர்ஸ் லிமிடெட் 119 கரண்ட் பேஜ், 22 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 8% டவுன் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 34% உயர்ந்திருக்கு. காரணம் அதர் இன்கமில் ஒரு பெரிய வேரியேஷன். அதனால தான் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. ரெடிங் டைல் லிமிடெட் 265 கரண்ட் பேஜ், 233 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிடிசி இந்தியா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 41 கரண்ட் பேஜ், 137 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12% டவுன் ஆயிருக்கு ஈரோனியில், பட் நெட் ப்ராஃபிட் 208% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1668 கரண்ட் பேஜ், 172 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக அப்படி பார்க்கும்போது டவுன் தான். ஃபைவ் ஷோர்ஸ் சொல்யூஷன் லிமிடெட் 334 கரண்ட் பேஜ், 169 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு.
ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் 654 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 39 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டு. ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 21 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 278 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10%, நெட் ப்ராஃபிட் 20% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்றபடி ஜேபி பவர் வந்து 278 கோடி ப்ராஃபிட்ன்றது பெரிய விஷயம் தான். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 208 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2167 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 45% டவுனாக இருக்குது. சேல்ஸ் 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது. ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு, டேக்ஸும் வந்து அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. கிராஸ் என்பிஏ 3.95 இருந்தது, இப்போ 3.78 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.40 இருந்தது, இப்போ 0.38 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ நல்லா குறைச்சிருக்காங்க. ரிசல்ட் மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டவுனாக இருக்குது. டிப்ஸ் மியூசிக் லிமிடெட் 602 ரூபா கரண்ட் ப்ரைஸு, கிட்டத்தட்ட 45 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட், சேல்ஸ் 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. 4 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 177 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 84 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 18% டவுனாக இருக்குது. ஸோ ரெண்டுமே டவுனாக இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ரிசல்ட்டு டவுன் தான். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 30 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து அதர் செக்யூரிட்டிஸில் இருக்காங்க நம்ம ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ். சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட் 413 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 180 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உலக சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ₹1.25 டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 413. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 3887 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 105 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கேம்ஸ். அதேமாதிரி 11 ரூபா டிவிடெண்ட் தராங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து டெபாசிட்ரிசி கிளியரிங் ஏஜென்ட்டாக இருக்காங்க நம்ம கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட். பிரேம்கோ குளோபல் லிமிடெட் 440 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3.5 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு ஈரோட்டில். 4 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1% கிட்ட வரும். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 6731 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 4 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். கேண்டாபில் ரீட்டைல் இந்தியா லிமிடெட் 268 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டார் கார்மெண்ட்ஸு இந்த வருஷம் ஆல்ரெடி 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க நம்ம கேண்டாபில். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 412, 6 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபெப்ரவரி, மார்ச், ஜூன்னு 3 ரூபா 50 பைசா, 2 ரூபா 5 பைசா. ஸோ மேற்கொண்டு என்ன தராங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். என்பிசிசி இந்தியா லிமிடெட் 108 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் 53 பைசா இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2ஆம் டிவிடெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் நெல்கோ 187 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் அலுமினியம் 4 ரூபா இந்த வருஷம் ஆல்ரெடி டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2ஆம் டிவிடெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டார் சிமெண்ட் லிமிடெட் 238 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ப்ராடக்ட்டு 2020 தான் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் தான் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.